Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNPSC Group 2 exam தமிழ்க்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போறோம். இது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர் தான். அஃபிஷியல் கீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வந்துச்சுனா கண்டிப்பா நான் வீடியோ போட்டு சொல்றேன். இப்போ டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான் இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A நஞ்சு. நெக்ஸ்ட் படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் D படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் B மீ வான். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D தான் வரும். 4321 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 105 குமரி கண்ட நோய் குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை ஆப்ஷன் D கற்றாழை. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க. அன்னை முத்துலட்சுமி, மூவாளூர் ராமாமிர்தம், பண்டித ராமாபாய், மலாலா இப்படி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் C 4123 வந்து கரெக்ட். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் எனும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். இதுக்கு ஆப்ஷன் C மதுரை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் C முத்துராமலிங்கனார். சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. ஆப்ஷன் D அபுல் காசிம். இரண்டு அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B எதுகை. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. விசும்பு, துளை, கனல், கல்லிரு, மறுப்புன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A 45231 இதுதான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கீர்த்தனை டேஷ் வகைகளில் ஒன்றாகும். ஆப்ஷன் C பக்தி இலக்கியம். வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு ஆப்ஷன் B தேமாங்கனி, புளிமாங்காய். நெக்ஸ்ட் சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. இதுக்கு ஆப்ஷன் C வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் என்பது ஆப்ஷன் B செந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. நெக்ஸ்ட் எழுத்து வகை அறிந்து பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இயல், புதிது, ஆணி, வரம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 2413 வந்து சரியான ஆன்சர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் ஆப்ஷன் B தேவநேய பாவனர். உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் ஆப்ஷன் D ஆனந்த விகடன். நமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் ஆப்ஷன் D பர்திமார் கலைஞர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் B முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் D இதுக்கு பண்பு தொகை. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் C நல்லாதனார். சிரிங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? ஆப்ஷன் B குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ஆப்ஷன் B ராமன். நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை? ஆப்ஷன் C வடிவ உவமை. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இதுக்கு ஆப்ஷன் C யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. ஆப்ஷன் B பிறவினை வாக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ரெனைசன்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A மீட்டுருவாக்கம். பிழையான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A கல்லில் நார் உரித்தல், ஆராய்ந்து பாராமல். சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் D கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலை பயிர்களுக்கும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A முரணி, உடன்பட்டு. நெக்ஸ்ட் தெம்மாங்கு பிரித்தெழுதுக. ஆப்ஷன் D தேன் பிளஸ் பாங்கு. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் ஆப்ஷன் A குலசேகர ஆழ்வார். தருமசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் ஆப்ஷன் A திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் B நக்கீரர். இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையில் தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கர் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் ஆப்ஷன் A பேரறிஞர் அண்ணா. சென்றியு மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் ஆப்ஷன் C கவிஞர் ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் ஆப்ஷன் C கவிஞர் வாணிதாசன். பின்வருவனவற்றில் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் B கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். வினையச்சம் கண்டறிக. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D ஓடி. வினைமுற்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. வாக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C வந்தான். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் ஆப்ஷன் C நா பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. காந்திய கவிஞர், ஊமை கவிஞர், மக்கள் கவிஞர், கவிஞர் ஏறுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் A 2143.
பிசிராந்தியர் எனும் நாடக நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன். உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. யாழின் வகைகள் யாவை? ஆப்ஷன் ஏ 4. குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். போருளைந்தெடுத்த ஆரையில் நெடுங்காடி வாரல் என்பன போல் மரித்துகை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி ஆப்ஷன் சி தற்குறி பேச்ச அணி. உமறு புலவர் எழுதிய வேறு நூல் ஆப்ஷன் பி முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? ஆப்ஷன் டி குலசேகர ஆழ்வார். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வாக்கிய வினா என்பதை கண்டறிக. ஆப்ஷன் டி கொடை வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆப்ஷன் டி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினேன், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தன்மை ஒருமை வினைமுற்று. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நாலடியார் வெற்றி வேட்கை, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4, 3, 2, 1 சரி. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. தமிழ் தூதர், பாலரவாயன், பன்மொழி புலவர், சொல்லின் செல்வர், இதுக்கும் ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் பி மயிலைநாதர். தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார். இதுக்கு ஆப்ஷன் பி ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு உவே சுவாமிநாதர். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? ஆப்ஷன் பி அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஆப்ஷன் பி பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ தொழில் பெயர். திருக்குறளில் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வன்மையுள் எல்லாம் தலை. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடரை உணர்த்துவது ஆப்ஷன் பி கவிதை எழுதுவது அரிது. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி இவ்வடில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை? ஆப்ஷன் சி பொழிப்பெதுகை. மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் எனும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் ஆப்ஷன் சி தேவநேய பாவனர். சோழ நாட்டை ஊற்றி வளர்ப்பது காவிரியாறு, அந்நதியின் பெருமையாலே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ஆப்ஷன் டி ராபி சேதுபிள்ளை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. இது போல் 3 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ ரைட்டு. கூற்று 1, 2 சரி, 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 3 வகை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது? ஆப்ஷன் ஏ மயிலாட்டம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. மாறி மாறி, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மலை வேறு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. அலை கலை தலை இலைன்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 2, 4, 1 சரி. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. டெலிகேட். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேராளர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரட்டரம் மொழிதல் அணியின் வேறு பெயர்? ஆப்ஷன் பி சிலையடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளை கதை எது? ஆப்ஷன் ஏ சிவகாமியின் சரிதம். ரகசிய வழி என்ற நூலை தழுவிய சுந்தரனார் மனோன்மணிய நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. ஆப்ஷன் ஏ. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர்? ஆப்ஷன் பி குதம்பை சித்தர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல். இதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தவ பெருஞ்சுடர் தாய்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் சி குமரில பட்டர். நாயகர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ஆப்ஷன் சி திருச்சி திருவரங்க கோயில். தேவதுந்துபி என்ற ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? ஆப்ஷன் சி தேவராட்டம். புனலிடை மூழ்கி பொலியிடை உளவி பொன்னின் இலை துயிலும் பூண்டும் கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணா. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சி கண்முன் நிறுத்தும் சந்தம்? ஆப்ஷன் சி உலக்கையால் மாறி மாறி எடுக்கும் ஒத்த ஓசை.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மெய்ம படிமம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்கள் இயற்றியவரை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி சோழன் நல்லுருத்திரன். சிதவல் இச்சொல்லின் பொருள். ஆப்ஷன் டி தலைப்பாகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம். ஆப்ஷன் டி தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. நான் திடலில் ஓடினேன். இதுக்கு ஆப்ஷன் சி தன்வினை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. ஆப்ஷன் சி பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அறை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறைந்தவன். இவற்றுள் எது தவறான இணைச்சொல் என்பதை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. பி அகலாது இன்ட்டு போகாது. சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அஞ்சில் ஓதி. இதுக்கு ஆப்ஷன் டி அம் பிளஸ் சில பிளஸ் ஓதி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஊன் பொதிய விழா. ஆப்ஷன் டி ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவிழா. நெக்ஸ்ட் திருவிக்கா எழுதாத நூல். ஆப்ஷன் சி மனுமுறை கண்ட வாசகம். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர். ஆப்ஷன் பி லிலியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலப்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஆப்ஷன் பி புயலிலே ஒரு தோணி. தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஷா என்ற அண்ணா அறிஞர் யாரால் பாராட்ட பெற்றார். ஆப்ஷன் சி கல்கி. ஸோ கைஸ் இது எல்லாமே வந்து டென்டேட்டிவ் தான். இதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அஃபிஷியல் கீ வந்ததும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிகே பற்றி அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.